விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை முதல் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆன திரைப்படங்களின் சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். அவளும் ஓரினம், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை எக்மோர் ஆல்பர்ட் திரையரங்கில் தினசரி 2 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். பேபி ஆல்பர்ட் மேட்னி காட்சியும் ஆல்பர்ட் திரையரங்கில் மாலை 6 மணி காட்சியும் வெள்ளிக்கிழமை முதல் 26ஆம் தேதி முதல் திரையிட்டிருக்கிறார்கள். சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை ஆல்பர்ட் எக்மோர் திரையரங்கில் 28ஆம் தேதி ஞாயிறு மாலை காட்சியில் எம்ஜிஆர் பக்தர்களின் சிறப்பு காட்சியாக திரையிடுகிறார்கள். திரையிடுவதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனருக்கு மாலை அணிவித்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள், பக்தர்கள், பற்றாளர்கள், அபிமானிகள் அனைவரும் கலந்து சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஞாயிறு மாலை காட்சி சிறப்பு பூஜையில் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி அடைந்து மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளி முதல் புளியங்குடி SS ஸ்கிரீன் 1இல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். உலகம் சுற்றும் வாலிபன் புளியங்குடி SS திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அருப்புக்கோட்டை ரத்தினவேல் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் ஏப்ரல் 26 முதல் வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்டிருக்கிறார்கள். உலகம் சுற்றும் வாலிபன் ரத்தினவேல் திரையரங்கில் அருப்புக்கோட்டையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான தர்மம் தலைகாக்கும் திரைப்படம் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் புதன்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் மதுரை ராம் திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள். தர்மம் தலைகாக்கும் திரைப்படம் தினசரி 4 காட்சிகள் மதுரை ராம் திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் கோவை சண்முகா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் கோவை சண்முகா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஏப்ரல் 26 முதல் வெள்ளிக்கிழமை முதல் சென்னை தொடங்கி தமிழகம் வரை ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் சிரித்து வாழ வேண்டும், உலகம் சுற்றும் வாலிபன், தர்மம் தலைகாக்கும், ரிக்ஷாக்காரன் ஆகிய 4 திரைப்படங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் வரை ரிலீஸ் ஆகியுள்ளது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். மக்கள் நடிகர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை முதல் சென்னை தொடங்கி தமிழகத்தில் உள்ள திரையிட்ட திரையரங்குகள் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கம், கோவை சண்முகா திரையரங்கம், புளியங்குடி SS திரையரங்கம், மதுரை ராம் திரையரங்கம், அருப்புக்கோட்டை ரத்தினவேல் திரையரங்கம் ஆகிய ஆல்பர்ட், சண்முகா, SS, ராம் மற்றும் ரத்தினவேல் திரையரங்கம் ஆகிய திரையரங்குகள் உரிமையாளர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள்
மற்றும் திரையரங்குகளின் பணிக்குழு அனைவருக்கும் விஆர் குழு வாயிலாக விஆர் குழு சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்டதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை முதல் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ள மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியடைய அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் சார்பாகவும் விஆர் குழு சார்பாக விஆர் குழு வாயிலாக கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாபெரும் வெற்றியடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ள திரைப்படங்களை பற்றிய ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் பற்றிய செய்திகளை நமது விஆர் குழு பதிவிற்கு தகவலை தெரிவித்த எம்ஜிஆர் பக்தரான சென்னையை சேர்ந்த பட்டாளம் குமார் அவர்களுக்கும் மற்றும் எம்ஜிஆர் பக்தரான மதுரையைச் சேர்ந்த எஸ் குமார் அவர்களுக்கும் மற்றும் கோவையைச் சேர்ந்த எம்ஜிஆர் பக்தரான திரு கோவை ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் சென்னையை சேர்ந்த எம்ஜிஆர் பக்தரான திரு மின்ட் ராம் அவர்களுக்கும் விஆர் குழு சார்பாக விஆர் குழு வாயிலாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் செய்திகள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் திரையரங்கில் நடைபெறும் விழாக்கள் மற்றும் ஸ்டேஜ் மேடை விழாக்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய அரிய செய்திகளை நமது விஆர் குழுவின் பதிவிற்கு தெரிவிக்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை நமது கமெண்டில் விஆர் குழுவின் கமெண்டில் பதிவிடுமாறும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் விஆர் குழுவின் பதிவுகள் அனைத்தும் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் விவர்ஸ் பொதுமக்கள் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் விஆர் குழுவின் பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை விஆர் குழுவின் சார்பாக விஆர் குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண விஆர் குழுவின் பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பணிவன்புடன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் அற்புதமான வரலாற்று செய்திகளுடன் மற்றும் திரைப்பட செய்திகளுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். விஆர் குழு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க தமிழகம், வாழ்க வையகம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். அனைவரும் நன்றி, வணக்கம். இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. இருவர் வழியும் ஒன்றே. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டார்.
என்னை சிறையிலிட்டாய், கன்னம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய்.